யாராவது 2 பேர் வாங்க, நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா தடவையும். லேடிஸ்ல ஒருத்தர் வாங்கம்மா, வாங்க சார். மார்க்கெட்ல இருக்கிற சோப்பு தான் இது, சரிங்களா? இந்த பாருங்க, உள்ளார இன்னர் கவர்ல வந்து நாங்க அதை பெருசாலாம் ஒன்றும் பண்றது இல்லைங்க. இதை பாருங்க, சிம்பிளா இவ்வளவுதான். ஈஸியா எது இருக்கு அது மாதிரி பண்ணிக்கணும். நல்லா ஹார்ட்னஸ் இருக்குது பாருங்க. எங்க ஏதாவது இது இருக்குதுங்களா சார்? அந்த மேல ஒரு ஒயிட் ஏதோ வந்துச்சு. எல்லாருமே அதே கேள்வி. ஒயிட்ல வரக்கூடாதுமா. இப்ப சோப்பு செய்ய போறீங்க, என்ன இன்னும் 2 பேர் வந்துருவாங்க, செய்ய போறீங்க. எங்க ஒயிட் வருதுன்னு பாத்துருவோமே. அளவுகள் தப்பா இருந்தா வருமா? ஓகே, இங்க பாருங்க, மார்க்கெட்ல இருக்கிற இந்த சோப்பு இவங்க ஒருத்தர் ஸ்க்ரப் பண்ணிட்டோம், ஒருத்தர் கோகனட் ஆயில் சோப்பு நம்ம பண்ணிருக்கிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பாத்திரலாங்க. சுடுதண்ணி வைங்கம்மா, பீக்கரையும் ஹீட் பண்ணீங்க. எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதா இது பண்றது அப்படின்னாங்க, அதுல வந்து வேக்ஸ் இருக்குது, சோப்ல வேக்ஸ் இருக்குதுங்க. அந்த வேக்ஸ் வந்து கரையணுங்கிறதுக்காக தான் அது இது பண்றது. அது வந்து ஹாட் வாட்டர்ல போட்டாதான் கரையும். ஆர்டினரி வாட்டர்ல இப்ப வந்து ஒரு சோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சோப்பை கொண்டு போய் பைப் தண்ணியில் வச்சு திறந்து விடுங்க, ஒரு நாள் ஆச்சுனாலும் கரையாது. ஆனா நம்ம சோப்பு ஏன் கரையுது? இதுல எந்த விதமான வேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு 500 ml தண்ணி இருக்கணுங்க. இதுல வந்து 500 ml தண்ணி இருக்கணும். இப்ப நம்ம ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் நல்லா சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க, பாருங்க, இதுதான் நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கு உண்டான இது. இங்க பாருங்க, இது தேங்காய் எண்ணெய் மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது வாட்டர். இந்த வாட்டர் ஊத்தி இருக்கிறோம் இல்லைங்க, இந்த வாட்டரை வந்து கீழே இருக்கிற மேல வந்து ஆயில் டெபாசிட் ஆகுது, கீழே வாட்டர் மேல வந்து அப்சர்வ் பண்ண விடாது. சரிங்களா? அப்ப தேங்காய் நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா ஆக விடாது. அதே வந்து பாருங்க, பாருங்க, இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இந்த ஃபேட்டி கீழே இருக்கிற தண்ணியை டெய்லி அப்சர்வ் பண்ணுது. டே டு டே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து கடைசியில் என்ன ஆயிடும்? இந்த மாதிரி ஆயிடும். பாத்தீங்களா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது போல எந்தெந்த சோப்பு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 102 வெரைட்டி சோப்பு சொன்னோம். அதுல 83 வெரைட்டி ஃபேட்டி ஆசிட், 19 வெரைட்டி கிளிசரின். கிளிசரின் வந்து எப்ப தெரியும்னா இன்னைக்கு தெரியாது, ஏன்னா அதுல இருக்கிற வேக்ஸ். அந்த வேக்ஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும். பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் வந்து நமக்கு ட்ரை ஸ்கின்னையும் ஆயில் ஸ்கின்னையும் உண்டு பண்றது. 50 சார், எனி ஒன் ஆயில், காயகல்பமோ கந்திரிக்காவோ மட்டுமே 50% ஆயில் இருக்கும். அது என்ன ஆயில் தெரியாது சார். அதே இன்னர் டெப்தா போய் நம்ம பண்றோம் அப்படின்னா ஏகப்பட்ட சார்ஜஸ் வரும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நமக்கு அது முக்கியமும் இல்லை. இதுதான் கொஞ்சம் பாருங்க, டிஃபரன்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறோம். இது நாளாக என்ன ஆயிடும்? இந்த இது ஆயிடும். இதுதான் நம்ம உடம்புல வந்து மைக்ரானா டெபாசிட் ஆனதுக்கு பிறகு, ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து 7 லேயர் கொண்டது, ஒரு லேயர் கிடையாதுங்க, 7 லேயர். இந்த 7 லேயர்லையும் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆகிக்கிட்டே வர்றதுனால தான் நம்ம ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் எல்லாம் வருது. ஏன்னா நம்ம ஸ்கின்னோட பரப்பு வந்து 24 ஸ்கொயர் ஃபீட். நார்மல் பாடியில மனிதனுடைய தோலோட எவ்வளவு பரப்புன்னு பாத்தீங்கன்னா 24 ஸ்கொயர் ஃபீட். எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது, நீங்க எதுவுமே மறைக்க முடியாது. இன்னைக்கு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எந்த சோப்பு நீங்க பண்ணுனீங்கனாலும் 500 ml வாட்டர் எடுத்துக்கணும். ஆர்டினரி வாட்டர் கொட்டுங்கம்மா. இது வந்து இது எதுக்கு இந்த ஸ்க்ரப் பண்றோம் அப்படின்னா, சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பாருங்க, இப்ப வந்து இதை பண்ணணும் அப்படின்னா ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு வந்து 15 ml சல்பூரிக் ஆசிட், கான்சென்ட்ரிக் சல்பூரிக் ஆசிட் 15 ml, 85 ml வாட்டர் சொல்லியிருக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு 85 170 ml வாட்டர் எடுத்துக்கணும் நம்ம. இருக்குதுங்களாமா? எவ்வளவுமா இருக்குது? 170. 85 170 30 சல்பூரிக் ஆசிட். பாருங்க, கான்சென்ட்ரிக் சல்பூரிக் ஆசிட். பாருங்க, இது வந்து 15 30 ml சல்பூரிக் ஆசிட். இதை வந்து இப்ப டைலூட் பண்ணிக்கிறோம். பாருங்க, கோகனட் ஆயில் சோப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாவே கரைஞ்சிருச்சு. இது நம்ம மார்க்கெட்ல இருக்கிற சோப்பு. இவ்வளவு நேரம் ஆகுது கரையறதுக்கு. இந்தாங்கம்மா, இது சூடாக தான் இருக்கும். அப்படியே எடுத்து மெதுவாக இதில் ஊற்றுங்க. இதில் ஊற்றுங்க, அப்படியே சும்மா ஊற்றுங்க. ஊற்றுங்க எல்லாம் பொறுமையா. இதில் எடுத்து ஊற்றுங்க.
பாருங்க இதுல இருக்கிறது நம்ம பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துருங்க. பாருங்க இதுல என்ன பிரிஞ்சு இருக்குதுங்களா? அப்படியே செத்த நேரம் இது குக் ஆகட்டுங்க. இப்ப பாருங்க அம்மா இது பண்ணீங்களா? அவங்களே வாங்கம்மா, 2 பேர் நீங்க வாங்க தம்பி. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வாங்க. நீ உட்கார், நீ சின்ன பையன் வரக்கூடாது. வாங்கம்மா. மேடம் வாங்க. இப்ப இத வந்து நீங்க தான் பண்ணுனீங்க, ஓகேங்களா? இந்த பக்கம் வந்துருங்கம்மா. வாங்கம்மா, அப்படியே வாங்க. நீங்களே பண்ணாதான் மற்றவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும். இந்த பாருங்க இதுல அப்படியே அப்படி காமிச்சிட்டு வாங்க போயிட்டு. இதை பாருங்கம்மா, இது வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம எது நாள் போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்த சோப்பு தானே? சோப்பு தானே, மாற்றம் இல்லைல்ல? இப்ப இந்த சோப்பு போட்டு நீங்க கழுவணும். கழுவுனீங்கன்னா என்ன ஆகுது நீங்களே பாருங்க. அப்படி நீங்க கழுவுங்க, இந்த கையை கழுவுங்க, நீங்க கழுவுங்க, சும்மா கழுவுங்க. கழுவ முடியும் சார், கொழுப்பா இருக்கு. என்னங்க அது? அப்படியே காமிங்க, அப்படியே காமிங்க. சார் இதுதானே சார் இவ்வளவு நாள் நம்ம போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியே காமிங்க, காமிங்க, போய் காமிச்சிட்டு வாங்க, போய் காமிச்சிட்டு வாங்க. நீங்களே காமிச்சா பியூட்டி பார்லர் வர்றவங்களுக்கு பூரா நீங்க காமிக்கணும். காமிங்க, கழுவுங்க. போகுதா? ஏன் போகல? இதுதான் மைக்ரானா நமக்கு டெபாசிட் ஆகுறதுங்க. வாங்க, உங்க குழுல இருந்து ஒருத்தர் வர சொல்லுங்க. வாங்கம்மா. பாருங்க தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப தெரியுதுங்களாங்கம்மா? சரி, இப்ப இந்த மாதிரி இருக்கிறத இப்ப தேங்காய் எண்ணெய் சோப்போடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ன? இப்ப கிரீஸ் இருக்குது, கையில வந்து நம்ம குக்கிங் பண்றோம், ஆயில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு இருக்குதுங்க. தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும் கிடையாது. கிரேடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ வந்து நம்மளது வந்து 95% நம்ம ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்ப தம்பி பண்றது ஒரு 65% 70% இருக்கலாம். இவங்க 80% இருக்கலாம், 85% இருக்கலாம். ஆனா மோசம்னு சொல்ல முடியாது. தேங்காய் எண்ணெய் என்னைக்குமே பாஸ். அதுல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாமே ஒழிய மத்தது எதுவும் கிடையாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ்ங்கிறது வந்து எல்லா கம்பெனியுமே ஒன்னா பண்றதுதான். கலரு, பர்ஃபியூம் பிளஸ் உங்களுக்கு அந்த இன்கிரிடியன்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இன்கிரிடியன்ஸ்ல வந்து அந்த 25 விதமான இன்கிரிடியன்ஸ்ல அவங்க 4 சேர்த்து போட்டிருப்பாங்க, நம்ம குறைச்சு போட்டிருப்போம். இவங்க போட்டிருக்கிறது இவங்க போட்டிருக்க மாட்டாங்க, இவங்க போட்டிருக்கிறது இவங்க போட்டிருக்க மாட்டாங்க. கலருக்குன்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு 4 டிஜிட் நம்பர் அல்லது 6 டிஜிட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த கலர் வந்து கடுகு அளவு போட்டாவே உங்களுக்கு அதிகப்படியான கலர்ஸ் வந்துடும். அதை வந்து நம்ம பண்ண வேணாம்னு சொல்லி இருக்கிறோம், சரிங்களா? அதுலயே பாருங்க, இப்ப எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார்கோல் சோப் சொல்றோம். இப்ப சார்கோல் சோப்பு நாங்க பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான். இங்க பாருங்க, சார்கோல் சோப்பு கழுவுனா கருப்பே வராதுங்க. ஆனா இப்ப நீங்க பவுடர் போட்டு பண்றீங்க பாத்தீங்களா? அந்த பவுடர் போட்டு பண்றப்ப அந்த பவுடர்ல பாத்ரூம் பூராமே ஒரே அப்படி கழுவிக்குங்க. இதுல போயிடுச்சுங்களா? ஓரளவு போயிருக்குது, ஓரளவு போயிருக்குது. இந்தாங்கம்மா, இதே மாரி அப்படியே போங்க, வெளியில போங்க, அப்படியே கை கழுவிட்டு வந்துருங்க. இங்க பாருங்க, சார்கோல் நம்ம கோகனட் ஆயில் சோப்ல யாரோ ஒருத்தர் நுர வரலன்னாங்க, தேய்க்க நுர வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா எதுக்கு இதை செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னாங்க, மற்ற சோப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். 2வது காஸ்ட் வைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். சார் அது எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வாயில எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கண் கூட நேர்ல பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம மனசை ஏத்துக்கும்.